தன்னால் எதுவும் செய்ய முடியாது என நினைப்பவன் அடுத்தவரை பற்றி விமர்சிப்பான். தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என நம்புபவன் அடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பான். உங்களால ஒரு விஷயம் முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை நோக்கி தான் உங்களோட போக்கஸ் இருக்குமே தவிர அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க மாட்டோம். யார் ஒருத்தனுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வேற எதுவும் பண்ண முடியாது. யார் ஒருத்தன் வளர்றானோ அவனை பத்தி ஆப்போசிட்டா விமர்சனத்தை மட்டும் தான் முன்வைக்க முடியும். அதனால விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு சாதனையாளருக்கு பேரியர். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி போகணுங்கிறத பார்க்கணும். அந்த விமர்சனத்தை மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியாதவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பன். அதனால அந்த வெப்பன் உங்களை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க விட்டுறாதீங்க. விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க யாருக்குமே தெரியாதப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப 4 பேருக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க படிக்கலாம், உட்காந்து படிக்காம சும்மா புக் வச்சுட்டே இருக்கான். நம்ம சர்க்கிள்ல யோசிங்க, உங்களை சுத்தி நடக்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப்ல நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விமர்சனங்களை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எய்மை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு நாள் எனக்கு டைம் வரும், அன்னைக்கு நான் ஜெயிப்பேன். அன்னைக்கு விமர்சனம் சொன்னவனே எப்படி பேசுறான்னு மட்டும் பாருங்க. இப்ப சொல்றவன் சொல்லுவான், என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கான், புக் வச்சு நம்மளால படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. சில பேர் மேரேஜ் ஆனவங்க எல்லாம் படிப்பீங்க, நீங்க எல்லாம் நிறைய விமர்சனத்தை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். இந்த டைம்ல விட்டுறணும். நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அன்னைக்கு நீங்க பேச வேணாம், உங்களோட பார்வையே போதும். அன்னைக்கு விமர்சனம் பண்ணவனோட ஃபேஸ் எங்க கொண்டு வச்சு பண்ணே தெரியாது, அந்த அளவுக்கு மாறிடும். அதனால நம்ம போற பாதையில இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு இருக்கக்கூடிய டைமை பாருங்க, உங்களுக்கு நீங்க செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. மற்றவங்களுக்காக இதையும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா லைஃப்ல ஜெயிப்பீங்க.